வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபீனிக்ஸ் கப்பல் ஷங்கர் வித் வேதா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஷங்கருக்கு தான் வந்துட்டு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவனுக்கே தெரியாமல் தான் வந்து நான் டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கேயுமே மார்னிங்லேருந்து எங்கேயுமே அவுட்டிங்கெல்லாம் எங்கேயுமே போகலைங்க. ஸோ வீட்டிலே தான் வந்து இருந்தோம். நார்மல் டே மாதிரி தான் இருந்தது. ஸோ எல்லோரும் வந்துட்டு 12 o'clockலாம் வந்து விஷ் பண்ணுவாங்க. நான் அப்படியெல்லாம் வந்து விஷ் பண்ணவே இல்லை. மார்னிங்லேருந்தே நான் அவன் கூட விஷ் பண்ணவே இல்லை. ஸோ அவன் எதிர்பார்த்துட்டே இருப்பான், என்னடா அது அவள் விஷ் பண்ணவே இல்லையேன்னு கண்டிப்பாக அவன் நினச்சிட்டே வந்து இருப்பான். நானும் வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கி பர்த்டேன்னு கூட அவனுக்கு ரிமைண்ட் கூட நான் பண்ணுற மாதிரி கூட நான் எதுவுமே வந்து ஸ்வீட்டோ எதுவுமே நான் வந்து பண்ணலை. ஆனால் மார்னிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ஷங்கருக்கும் ஃபைட்டு. ஸோ அதனால் அது அப்படியே லெஃப்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு ஷங்கர் வந்து சர்ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் நான் அவனுக்கு கொடுத்ததே வந்து கிடையாது. காலேஜ் படிக்கிறப்போவும் சரி, அப்புறம் வந்துட்டு கல்யாண புதுசுலேயும் வந்து சரி, நான் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் வந்து அவனுக்கு கொடுத்ததே வந்து கிடையாது. ஸோ ஷங்கர் வந்துட்டு 8:30 தான் வந்து வந்தான். ஸோ அவன் வந்துட்டு கவனிக்கவே இல்லை. நான் வந்துட்டு பர்த்டேக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தது அவன் கவனிக்கவே வந்து இல்லை. ஸோ லைட் வந்துட்டு 2 லைட் இருக்குல்ல, 2 லைட்டில் வந்து வச்சு எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி வந்தோடனே என்கிட்ட ஆர்கியூமெண்ட் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நான் வந்துட்டு என்னடா இது அவன் பார்க்கவே இல்லை அப்படின்னு பார்த்து நான் கிஃப்ட்டு கொடுப்பேன்னு பார்த்தா அவன் தான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கொடுத்தான். ஒருத்தங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்கணும், ஸோ வந்து வாங்கிப்பாங்க, அதனால் வச்சுக்கோ அப்படின்ட்டு. எனக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியவே இல்லை. ஸோ நானும் வந்து 5 minutes பார்த்துட்டே இருந்தேன், கண்டுபிடிப்பானான்ட்டு. கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல. கடைசியாக அவன் வந்துட்டு பேக் கழட்டி வைக்கிறப்போ அப்படி தான் நான் கண்ணை மூடிட்டு அவனை வந்து இந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ அதான் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா அவன் பார்த்த உடனே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டான். ஸோ கிஃப்டெல்லாம் எதுவுமே வந்து வாங்கலைங்க. சும்மா இந்த சர்ப்ரைஸ் மட்டும்தான் நான் அவனுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அவனும் வந்துட்டு நல்லா சர்ப்ரைஸ் வந்து ஆகிட்டான். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான். ஸோ எதுவுமே வந்துட்டு ஒயிட் ஃபாரஸ்ட் தான் எதிர்பார்த்தேன். பட் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து இல்லை. முதல்ல ப்ரீ ஆர்டர் கொடுத்துருந்தோம்னா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து வந்திருக்கும். ஸோ நான் ஐடியாவே இல்லை, கேக் வெட்டணுங்கிற ஐடியாவிலே நான் இல்லை. ஸோ அவன் பர்த்டே இப்படியே வந்து முடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு கடைன்னு போயிட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நான் ரெட் வெல்வெட் பார்த்தேன். ரெட் வெல்வெட் வந்து பார்த்திங்கன்னா 2 kg கிட்ட தான் இருந்தது. ஸோ 1 kg கேக் வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட் மட்டும்தான் இருந்தது. ஸோ பிளாக் ஃபாரஸ்ட்டே வந்து வாங்கியாச்சு. மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே என்னவன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். என்னடா இது வேறு யாரோ பேர் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அப்போவும் வந்து கலாய்ச்சி தான் வந்து இருந்தான். ஸோ அது என்னவன் ஷங்கர், யாரோ பேர் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் காமெடியாக நல்லா வந்து பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பஸ் வந்து வச்சுருந்தேன். அதை வந்துட்டு கடைசியில் எங்களால் வந்து வெடிக்க முடியல, நான் மறந்துட்டேன். அது கடைசியாக நாங்கள் ஒன்றா உட்காந்து பேசுகிறதில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். எப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ மை டியர் ஷங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் வந்து பாடியாச்சு. அவனும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீன்னு அவனும் வந்து பாடிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் 2 பேர் தான். குழந்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து படுத்து தூங்கிட்டான். ஏன்னா எனக்கு ஒரு 5 o'clock ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் வந்து எந்திரிச்சிட்டா. ஸோ நடுவில் எங்கேயுமே அவள் தூங்கவே இல்லை. ஸோ அதனால் நான் நல்லா வந்து படுத்து தூங்கிட்டா. அதனால் அவளை கூட்டிகிட்டு வந்தோங்க எழுப்பி. அவள் எந்திரிச்சு கண்ணை திறந்து கூட பார்க்கலன்ட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. அதனால் மறுபடியும் போய் அவளை வந்து படுக்க வச்சாச்சு. ஸோ நல்லா பார்ட்டி வந்துட்டு 2 பேர் தான், ரொம்ப ரொமான்டிக்காக நல்லா வந்து செலிப்ரேட் வந்து பண்ணணும். அவனும் என்னை கூட்டி விட்டான். ஸோ நானும் வந்து கேக் வந்து அவனை கூட்டி விட்டேன்.
எல்லாரையும் வந்துட்டு கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணணும் தான் அப்படின்ட்டு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்துட்டு பட்ஜெட் ப்ராப்ளம். ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டா 1 கிலோ கேக்லாம் வந்து பத்தாது, ஒரு 5 கிலோ கேக்காச்சும் வேணும். ஸோ அதனால் யாரையுமே வந்து கூப்பிடல. பெருசாக செலிப்ரேட் பண்ணணுன்னே நாங்கள் வந்து நினைக்கவே இல்லை. ஸோ நான் தான் வந்துட்டு சரி நம்ம மார்னிங்லேருந்து கோச்சிக்கிட்டோம், அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு கேக் வெட்டியாச்சும் அவனை சமாதானப்படுத்தலாம் அப்படின்ட்டு நான் வந்து சமாதானப்படுத்தினேன். ஸோ குழந்த பாருங்கள் எந்திரிக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு எழுப்பி பாரு அப்பாவுக்கு பர்த்டே சொன்னால் நான் படுத்து தூங்க செய்வேன், என்னை மரியாதையாக போய் பெட்டில் விடுன்ட்டா. ஸோ அவளையும் வந்து பெட்டில் போட்டுட்டு டீட்டெயில்டாக இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜாலியாக உட்காந்து டின்னர் சாப்பிட்டோம். ஸோ அது ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆனவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இது கூட வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். சத்தம் பண்ணாத, அவன் எந்திரிச்சிட்டானா நான் அவ்வளோதான் பத்திரக்காளியே ஆகிடுவேன். அவன் எந்திரிச்சிட்டான்னா தூங்கிடுவா. நான் எத்தனை தடவை தூங்க வச்சுருக்கேன் தெரியுமா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எப்போ நான் ஊருக்கு போன போவா? எத்தனை தடவை எந்திரிச்சா? 2-3 தடவை எந்திரிச்சா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கரோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog, பர்த்டே ஸ்பெஷல் 3 ப்ளீஸ். பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வெளியில எல்லாம் போய் சாப்பிட முடியாது, ஏன்னா அவன் ஒர்க் போயிட்டு 8 o'clock தான் வந்து வந்தான். ஸோ இந்த கடையில் என்ன கிடைக்கும்? பரோட்டா, இட்லி, ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா பணியாரம். இதை தவிர இந்த ஊரில் எதுவுமே வந்து கிடைக்காது நாங்கள் இருக்கிற இடத்துல. ஸோ பணியாரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பணியாரம் நைட்டு. ஸோ பரோட்டாவில் ஹெவியாக சாப்பிட்டோம்னா எனக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளம் வந்துடும், அதனால் பணியாரம். ஸோ பானிபூரி, காளான். அந்த டைஜஸ்ட் ப்ராப்ளம் வரதில்லை. குழம்பு தூத்து. இப்போதான் சாயந்தரம் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று படித்தேன். பானிபூரியில் சாப்பிட்றப்போ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றீங்க, போதும். கடையில் ஃப்ரைட் ரைஸு இந்த காளானு இதெல்லாம் சாப்பிட்றப்போ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றீங்க ஒன்றும் கேட்காம. சட்னி. ஆனால் நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா மட்டும் சைடு எஃபெக்ட் வருமானு கேட்குறீங்க அப்படின்னு ஒரு டாக்டர் எழுதி ஒட்டியிருந்தார் மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. போதும். சரி சொல்லு, உன் பர்த்டே பற்றி என்ன நினைக்கிறேன்? நான் காத்தாலேருந்து விஷ் பண்ணவே இல்லை உனக்கு. நான் மறந்துட்டேன்னு நினச்சியா? நீ ஞாபகம் வச்சிருப்பேன்னு தெரியும், பண்ண மாட்டேன்னு நினச்சேன். ஏன் கோவம் இல்லை உனக்கு? ஆமாம். சண்டை. ஆமாம். அதான். இந்த பர்த்டே பற்றி என்ன நினைக்கிற? இந்த பர்த்டே இந்த இயர் ரொம்ப சூப்பராக போகும்னு நினைக்கிறேன். ஏன்? தோணுது. ஆனால் கிஃப்ட்டு தானே எதுவுமே வாங்கல உனக்கு. என்னடா பாப்பஸ் இருக்கு? ஐயோ நான் வெடிக்கவே இல்லடா. மண்டை மேல இருந்து கொண்டே கேக்க பார்த்ததையும் இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா நினைக்கிறேன். சங்கர், எனக்கு வர வர ஞாபகம் மாதிரி ஜாஸ்தி ஆகுது சங்கர். நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றேன், என்ன எதுக்கு ஊத சொன்ன நீ கேட்க? அதனாலதான் மறந்துட்டேன். ஓ, இப்படி ஊதும் போது மூளை வாய் வெளியே சங்கர் ஏங்க இங்க பாருங்க, வந்தான் வீட்டுக்குள்ள வந்தோடனே இந்த சைடு திரும்பியே பாக்கல. நீ ஒன்னும் பாக்கல. ஏதோ யூடியூப் சேனல் லைட் இருந்ததுனால ஏதோ யூடியூப் சேனலுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பியாட்டது. இந்த டெக்கரேஷன்லாம் பாக்கலையா? வந்துட்டாங்க, போனா பேக் வச்சான், என்ன 4 வார்த்தை திட்டுனான். என்ன திட்டினா தெரியுமா? நீ 2 லைட் இருக்குல்ல, எதுக்கு 1 லைட் மட்டும் வச்சு எடுத்துட்டு இருக்க? கிளாரிட்டி தான் நல்லா வரும்ல, சொல்லு என்ன சொன்னேன்ட்டு. சொன்னேன் ரைட். அந்த பக்கம் திருப்பி நீ அந்த பக்கம் நின்று இருந்ததுனால ஏதோ அந்த பக்கம் வீடியோ எடுத்துட்டு போயாட்டுக்குது அப்படின்னு நினைச்சேன். அதனால தான் 1 லைட் ஏன் வச்சு எடுக்கிறேன்,
ஃப்ரண்ட் லைட் வச்சிருக்கலாம்லன்னு கேட்டேன். நீங்க வந்தோடனே ஆசாசையும் வருவான்ட்டு டெக்கரேட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ம். டெக்கரேஷன் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி நான் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணது இவ்வளோதான் நான் அன்பு. ஆக்சுவலி ஒன்று ஊட்டி விட்டா நீ தான் பணியாரம் பிடிக்கும்டி. வாங்கினா அன்பு ஒன்றும் தேவை பரிமாறப்பட்டது. சங்கர் இந்தா இவ்வளோதான் அன்பா. அதான் அன்பானா நம்மள ரியாக்டிவ் டைப் கிடையாது, ரெஸ்பான்டிவ் டைப். சரி ரெஸ்பான்ஸ் பண்ணு. இவ்வளோதான் அன்பா. அது இப்போ உள்ள ரெஸ்பான்ஸ் ஆகாது, அதுக்கான டைம் வரும். சரி கிவ். நான் உனக்கு கொடுத்தேன், நீ எனக்கு என்ன திருப்பி கொடுக்க போற சொல்லு. நானா இந்த வருஷம் ஃபுல்லாக உன்னை கண் கலங்காமல் சந்தோஷமாக பார்த்தேன். நீ காத்தால தான் அழுதேன். சொல்ல. சரி இனிமேல் கண் கலங்காமல் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். சரி பார்க்கலாம். நான் காத்தால எதுக்கு அழுதேன்னா என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு என் பர்த்டே, வாடி வெளியே போகலாம் அப்படிலாம் கூப்பிடுவான்னு நினச்சேன். நீ மறந்துட்டீன்னு நினைச்சேன். மறந்துட்டீன்னு நினைக்கல, அது ஒரு முக்கிய பொருட்டா நீ எடுத்துக்கலன்னு நான் நினைச்சேன். அவ்வளவு அதான் சங்கர். நான் அப்படி எடுத்துக்கல. நான் கத்துறேன் அது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது. எங்க அம்மா சொல்லுவாங்க பாரு, கத்துற இடத்துல கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்ட்டு. ஆனா நீ அதை புரிஞ்சுக்கவே மாட்ட. அவ கத்தரான்னு தான் நீ நினைப்ப. எனக்கு கோவம் தான் மட்டும் தப்புங்க. உள்ளுக்குள்ள ரத்த கலரின்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? சரி எதுக்கு என்ன வெளில கூட்டு போகலான்ட்டு நான் சண்டை போடுறேன். இப்ப என்ன சொல்ல போற? அதுக்கு சொல்லு. என்ன சொல்லட்டும்? நீதான் சொல்லணும். நீயே சொல்லு. நான் எதிர்பார்த்தேன் நீ கூட்டு போவேன்ட்டு. தண்ணி குடிச்சாலே சூப்பரா வந்தோடனே சர்ப்ரைஸ் ஆகி என்னை ஹக் பண்ணி என்னை கிஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணுவேன்னு நினைச்சேன். செருப்பு பிஞ்சு போயிடும். நான் தான் இருந்தேன், அப்படியே வரைஞ்சி போயிட்டேன். அதுக்குள்ள பண்ணுங்கிற. அதுக்கப்புறம் பண்ணேன், ஹக் பண்ணேன். நான் தான்டா பண்ணேன். நான் சாக்குல இருந்தேன், நீ பாட்டு பக்கத்துல வந்து நான் பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கு பேர் நீ பண்ணுந்தா? நான் பண்ணுது. உனக்கு எத்தனை பணியாரம் வேணும்? எனக்கு பணியாரம் வேண்டாம், நீ மட்டும் போ. தப்பு தூங்கிட்டா. அவளையும் வீடியோ கூட்டு வந்திருக்கலாம். அவள் நீ தூங்க வச்சுட்டு அவளை தூங்க வச்சிருக்கூடாது சங்கர். அவளும் அவளுக்கு அவ அழுதுட்டே இருந்தாடா ஸ்கூல் வந்ததுல இருந்து. காத்தால இன்னைக்கு காத்தால 4:30-5 மணிக்கு எந்திரிச்சவ. அப்ப அந்த குழந்தைக்கு டயர்டா இருக்காதா? அவ 5:30க்கே தூங்கிட்டா இன்னைக்கு சாயங்காலமா. யாரெல்லாம் விஷ் பண்ணாங்க? ஒரு 3-4 அனாத ஆசிரமத்துல இருந்து கூப்பிட்டுருந்தாங்க. அனாத ஆசிரமத்துல இருந்தா? காசு கொடுத்தியா? விஷ் பண்ணிட்டு டொனேஷன் பண்ணுவாங்க. பண்ணணும்டா அவங்களுக்கெல்லாம். இனிமே சொல்லிடு, என் பர்த்டே சரி ஒய்ஃப் பர்த்டே சரி சேர்த்து வச்சு பாப்பு பர்த்டேல பண்ணிடுறோன்ட்டு. சௌரிபாளையத்தில் தான் ஒரு அது ஒன்று கூப்பிட்டுருந்தாங்க கோயம்புத்தூர்ல. பாவை ஃபவுண்டேஷன்ட்டு அவங்க நேற்றே கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது மினிமம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்.
அதனால் ஒரு சின்ன இது பண்ணேன். மற்ற 2 பேர் காலையில் கூப்பிட்டாங்க, பண்ண முடியல. அப்புறம் இல்லை, என்ன பண்ணுறது. யார் யார் விஷ் பண்ணாங்க? எனக்கா இந்த ஒரு 3 ஆசிரமத்துலேருந்து யூஸ் பண்ணாங்க. ஆப்பிளில் வருது எனக்கு. வேறு யார்? உங்கள் அம்மா. எங்க அம்மா பண்ணாங்களா? உங்கள் பாட்டி பண்ணாங்க. எங்க பாட்டி எல்லாம் பண்ணாங்களா? நடிக்காதடி, நீ தாடி சொல்லியிருப்ப. நான் சத்தியமா நான் சொல்ல. அப்புறம் அவ்வளோதான். நவீன மறந்துட்டான். கோயம்புத்தூர். உங்க அப்பா அம்மா யாரும் பண்ணவில்லை. அப்புறம் அந்த கோயம்புத்தூர் ஆர்த்தி சூப்பர் மார்க்கெட்ல இருந்து மெசேஜ் வந்துருந்துச்சு. நான் பண்ணவே இல்லையே, நீ அதை பத்தியே கேட்கல. நீ தான் பண்ணவே இல்லையே. எதிர்பார்த்தியானா? எதிர்பார்த்தேன்னு சொல்ல முடியாது. பண்ணாமல் போயிடுவாளோன்னு பயப்பட்டேன். அவ்வளோதான். பயந்தியா? பண்ணாமல் போயிடுவாளோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்க பாருடா, வெங்காயம் போட்டு வச்சுட்டாங்க. எத்தனை தடவை சொன்னேன் தெரியுமா? அது கை வந்துட மாட்டேங்குது தெரியா உங்களுக்கு. டக்கு டக்குன்ட்டு போடுறாங்கல்ல. ஆனா நீ வந்து பார்த்தோன்னு சர்ப்ரைஸ் ஆவேன்னு நினைச்சேன்டா. ஆனா இந்த பக்கம் கூட நீ பார்க்கவே இல்லையே. வந்து கண்ணு மூணு எப்ப என்ன நினைச்ச? கண்ணை மூணுக்கு அப்புறம் ஏதோ பண்ண போறான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா நீ ஓடி வந்து கண்ணை மூணுக்கு பயந்துட்டேன். நீ அமைதியா கண்ணை மூடுன்னு சொல்லிட்டு நானே கண்ண முடியும். அங்கேயே பேச நான் கதை தட்டி இருக்கிறேன். வீடியோ ஃபினிஷ் பண்ணிடலாம். Wish you many more happy returns of the day. Thank you. Love you. 26 வயசு பிறந்துருச்சு. நீயோட நிறைய பேர் எனக்கு 28 29 வயசு நினைச்சிட்டு இருக்காங்க. நடிக்காதடா. தண்ணி சுடுதண்ணி சூடா இருக்கு. இனிமேல் பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்ணு. 4-5 இடத்துக்கு வெளில கூட்டு போ. டைம் ஸ்பெண்ட் பண்ணு. டைம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே சர்ப்ரைஸ் தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுத்தமா 0 ஐடியாவில் வந்தேன். அதை பற்றி நினைக்க கூட இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். சர்ப்ரைஸ் ஆனியா இல்லையான்னு தெரியாது, பட் நான் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுதாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டா? பானி பூரிக்கிறது மறந்துட்டாங்க. இல்லை,
அவங்க கிட்ட பாய் சொல்லு. பாய். கண் வச்சிருங்கன்ட்டு சாப்பிட்றத பாய் சொல்லலாம். வியூவர்ஸ் ஆன நீங்க தான் சங்கருக்கு விஷ் பண்ணணும். தூங்கி இருப்பாங்கன்னால கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு சேர்த்து வச்சுதான் உனக்கு கொடுத்த தெரியுமா? அது எனக்கு தெரியும். உங்க கையில காசு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் உங்கள்கிட்ட கொடுக்கவே இல்லை எதுவுமே. ஃபர்ஸ்டாவது கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தேன். சில்லறை வைப்பாங்க 2 ரூபா 1 ரூபா 3 ரூபா அப்படின்ட்டு. எடுத்துட்டு வருதே அவ்வளோ எடுத்துட்டு வரேன் பஸ்ஸுக்கு காலையில போறதுக்கு. அதுல இருந்து எடுத்து உண்டியல் வச்சிருவேன். ஒரு உண்டியல் பாப்பாக்காக, ஒரு உண்டியல் சங்கருக்காக வச்சிருக்கேன். பாப்பா போன பர்த்டேக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தோம். ஆமா தானே, பிரியாணி பண்ணி சாப்பாடு கொடுத்தோம். இந்த பர்த்டேல இதா பண்ணணும். தெரிஞ்ச வரைக்கும் சங்கரோட நிஜமாவே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படியெல்லாம் கேக் வெட்டி நான் உனக்கு பண்றது இல்லை. காலேஜ்லயும் பண்ணதில்லை. கல்யாணம் புதுசு வந்த பர்த்டேக்கும் வந்து இப்படியெல்லாம் நான் பண்ணதே இல்லை. இவன் வேணா பண்ணியிருக்கான் ஒரே ஒரு வாட்டி கேக் வெட்டி. அந்த வீட்டுல இருந்தோமே உனக்கு. பட் நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். சின்ன வயசுல நானே காசு சேர்த்து வச்சு என் பர்த்டே நானே கேக் வாங்கி விட்டேன் தெரியுமா? 1/2 கிலோ கேக் தெரியுமா? அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்களே பார்த்துப்பீங்க எப்படி எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன்ட்டு. நம்ம பார்த்து கற்றுக்குங்க. இன்ஸ்டாகிராமில் நான் வந்து இன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் தான் எனக்கு வந்து பூஸ்ட் ஆகும். நம்ம எப்படி ஃபோட்டோ எடுக்க போகிறோம், அதை வந்து இன்ஸ்டாகிராமில் போட போகிறோம். ஓகே, காளான் கொஞ்சம் போடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். கட் பண்ணிருப்போம்.